வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி மிதுன ராசிக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். ஜூன் 8 சுக்கிர பயிற்சி. ஒரு மாதம் சுக்கிரனுடைய பயிற்சி நடக்கும். மாதம் நகரக்கூடிய பயிற்சி தான் சுக்கிர பயிற்சி. மற்ற கிரகங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு குரு பயிற்சி, சனி ஒரு 2.5 வருஷத்துக்கு இருக்கும், ராகு கேது 1.5 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய பயிற்சி, மாதம் நடக்கக்கூடிய பயிற்சி சுக்கிர பயிற்சி. இந்த மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சுக்கிர பயிற்சி மூலம் அவங்களுக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த கிரகம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பேசுகிறோம். சரி, இப்போ ஆல்ரெடி சுக்கிரன் தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அருமையான இடம். அதே மாதிரி இப்போ பாருங்கள், சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு இருக்குது. பண வரவை கொடுக்கும், பணத்தை அள்ளி கொடுக்கும். அந்த மாதிரி இடம் இப்போ ஒரு லக்கான டைம் வைங்க. பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் இப்போ எல்லா கிரகங்களுமே சாதகமான இடத்துல இருக்குது, ஒரு அமைப்பான இடத்துல இருக்குது. ஒரு எதுவுமே நமக்கு ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இப்போ ஒரு அமைப்பான டைம், ஒரு லக்கான டைம்னு சொல்லுங்கள். இப்போ எவ்வளவோ வருஷம் நீங்கள் ஒரு பல போராட்டங்களை சந்திச்சிருந்தீங்கனாலும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியது நேரம். இது கிரகங்கள் கொடுக்கறது, நம்ம கொடுக்கறதல்ல. நம்ம கிரகங்களை பற்றி பேசுகிறோம். இப்படியெல்லாம் கிரகம் மாற்றத்தினால தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றான், முன்னேற்றம் நடக்குது அப்படிங்கிறது நம்ம எடுத்து சொல்கிறோம். ஜாதக ரீதியாக பார்த்து ஒரு கணிச்சு, அதுக்கும் இல்லாமல் அதோடைய மாற்றங்கள் எப்படி கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ராசியில் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. கோடிக்கணக்கான பேர்த்துக்குமா ஒரு சில பேர்த்துக்கு இப்போ 8 கோடி பேர் இருக்காங்கன்னா அது 1 கோடி பேர் இருக்காங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு நன்மை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எதனால் அப்படி அவங்களுக்கு ஒரு கோடி பேர்த்துக்கு மட்டும் நன்மை நடக்குது, அதிர்ஷ்டம் கிடைக்குதுன்னா, பிறப்பு ஜாதகம் அவங்களுக்கு அருமையாக இருக்கும். பிளானட் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ பிறப்பு ஜாதகத்தில் நமக்கு இப்போ கிரகங்கள் பாசிட்டிவ் இல்லாமல் இருக்கும்போது கோச்சார ரீதியாக பிளானட் எல்லாம் இப்போ பாசிட்டிவாக இருக்குது. பிறப்பு ஜாதகங்கிறது வேற, கோச்சார ரீதியாக வரக்கூடிய ஜாதகங்கிறது வேற. இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம கோச்சாரத்தில் பிளானட்டோடைய ரேஸ் பகுதி நமக்கு எந்தெந்த மாதிரி ஒரு பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம இண்டிமெண்ட் கொடுக்குறோம். நீங்கள் உடனே சார் நீங்கள் சொல்லிட்டீங்க நடக்கலை அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. நமக்கான தடைகள் எதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். உங்கள் ஜாதகத்தை கணிச்சு நம்ம கண்டுபிடிச்சது நம்ம அதை நல்லபடியாக ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? அப்போ நமக்கும் நடக்கணும் அப்படின்னா, சார் ஒருத்தவங்களுக்கு நடக்குது எனக்கு நடக்கலை அப்படின்னா நமக்கும் நடக்கும். இப்போ அந்த குட்டான நேரம், அதனால இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸான நேரம், நல்ல ஒரு மாற்றத்துக்குரிய நேரம், நல்ல ஒரு இப்போ நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த நேரம் பொதுவாக ஜாதக ரீதியில் கோச்சாரத்தில் கிரகங்கள் எல்லாம் அருமையாக யோகம் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ அருமையாக இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வீடு வாங்குறது நினச்சிங்கன்னா அதுக்குண்டான ப்ராசஸ் போயிட்டு இருக்குதுன்னா, இப்போ நீங்கள் பேங்க்கில் இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒரு வீடு வாங்கலான்னு அலமோதிக்கிட்டு இருப்பீங்க இல்லைங்களா, இப்போ பேங்க்கில் லோன் அலாட் ஆயிரும். அப்போ லோன் அலாட் ஆகி உங்களுக்கு வீடு வாங்கிடுவீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அப்போ அதிலே அடுத்த கிரேடில் இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, சார் அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வசதி இல்லை. என்னன்னா, அவங்களுக்கு உண்டான கடன் தீரும். கடன் இல்லாத இப்போ ஏதோ கடன் இருந்தாலும் அந்த கடன் நிவர்த்தி ஆகிடும். அதுக்கு உண்டான நேரம். அதே திருமணம் நடக்காமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த திருமணம் கைகூடி வரும். இப்போ என்கிட்ட பணம் இல்லை, உங்கள் மாமா சொல்லுவார், எப்பா நான் போட்டு உனக்கு செலவு பண்ணி உனக்கு திருமணத்தை பண்ணி வைக்கிறேன், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அவர் கையால் உங்களுக்கு செலவு பண்ணி திருமணம் பண்ணி வைப்பார். அந்த மாதிரி எல்லாம் கைகூடக்கூடிய காலம். இதெல்லாம் ஒரு அமைப்பான நேரம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ரொம்ப கடுமையாக உழைச்சி என்ன ஒரு பலனுமே இல்லையே நம்ம வெக்ஸ் ஆகி, நம்ம வீடியோவே பார்த்து எல்லாரும் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெக்ஸ் ஆகி நம்ம போய் படுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு தட்டி எழுப்புறோம்ல, எந்திரிச்சுப்பா ட்ரெயின் வந்துச்சு போகலாம், எந்திரிச்சு ஃப்ளைட்டுக்கு டேனாச்சு கிளம்பலாங்கிற மாதிரி இப்போ ஒரு டைம், ஒரு லக்கான டைம். அதிர்ஷ்ட கதவு தட்டும் நேரம்னா அது மிதுன ராசிக்கு 100% நடக்கும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்ய காத்து கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் யார்கிட்டையாவது போய் ஒரு உதவி வேணும்னாலும் அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு இனி இந்த காலம்னு தொடர்ந்து உங்களுக்கு கிரகங்களுடைய பயிற்சியெல்லாம் நல்ல நல்ல இடத்துக்கு தொடர்ந்து வருது. அதனால் நீங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம். கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் குறைஞ்சிரும், கல்யாணம் பண்ணவங்களுக்கு திருமணம் நடக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷமாக போராடிக்கிட்டே இருக்குங்க சார், நம்ம குழந்தை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ குறைக்கும்.
குழந்தைக்கு வந்து மெயினான கிரகம் வந்து சுக்கிரன் தாங்க. சுக்கிரனுடைய நெகட்டிவ் எனர்ஜி உடம்புல இருந்துச்சுன்னா, நமக்கு சுக்கிர தோஷம் ஏற்படும். ஜாதகத்திலும் சரி, உடம்புலும் சரி சுக்கிரனுடைய தடையோ, சுக்கிர தோஷமோ இருந்தா குழந்தை கிடைக்காது. இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து அருமையான இடத்துக்கு வந்திருக்கிறாரு. உடம்புல வந்து இப்போ ஜென்ஸாக இருக்கிறாங்க. பொதுவாக என்னென்னா விந்து அணுக்கள் இருக்கு இல்லைங்களா? விந்து அணுக்கள் மூலயமா தான் ஒரு குழந்தை உருவாகுது. அந்த விந்து அணு குறைபாடுகள் இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு கூட குழந்தை தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் அது சக்ஸஸ் ஆகாமையே இருக்கும். பணம் மட்டும்தான் விரயமாகிட்டே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இப்போ உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்காததுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, கஞ்சனூர் சுக்கிர ஸ்தலத்துக்கு போய் சுக்கிரனை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க. இல்லை சார் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு சக்ஸஸ் ஆக முடியும்னா, பொதுவாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் வந்து கிரகங்களுடைய நெகட்டிவ் இல்லை சாபமோ இல்லை கிரக நெகட்டிவோ 9 கிரகம் இருக்கு இல்லைங்களா? அதே மற்ற கிரகங்களுடைய தோஷமோ தடையோ உங்களுக்கு தொடர்ந்து இருந்துச்சுன்னா அதனால கூட அந்த இது இருக்கும். அந்த குழந்தை பாக்கியத்துக்கு தடையாக இருக்கும். அப்போ நீங்கள் இப்போ உங்கள் ஜாதகம் இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை பார்க்கணுங்க சார். எனக்கு பார்த்து என்ன கிரகத்தினால எனக்கு தடை இருக்குது, அந்த தடை எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை கணிச்சு என்னோடய இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் செக் பண்ணி உங்களுக்கு இந்த பிளானட்னால தான் அந்த தடை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த கிரகத்தை வந்து நம்ம அந்த கிரக கோவில் வழிபாடு செஞ்சு நம்ம அதை ஆக்டிவேஷன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல குழந்தையாக கிடைச்சிடும். இந்த காலத்தில் பிறக்கும்போது ஒரு அதிர்ஷ்டமான குழந்தையாகவே பிறக்கும்னு வைங்க. நம்ம ரொம்ப வருஷம் படாத பாடுபட்டோம். அந்த துன்பத்தில் வந்து ஒரு சந்தோஷத்தை நம்ம ஒரு குழந்தை கிடைச்சா தான் அந்த ஒரு சந்தோஷம். நமக்கு எவ்வளவோ சொத்துக்கள் இருந்தாலும், கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும், நம்ம கொஞ்சறதுக்கு வந்து குழந்தை இருந்தால் தான் அந்த சொத்துக்கு மதிப்பு, நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷம். இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருந்தாலும் அந்த சொத்துனால எந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது. நீங்கள் சபையிலேயே போய் நிற்க முடியாது. நம்ம பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கலாம். 10 பேர்த்தோடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை 4 பேர்த்துக்கு முன்னாடியே நம்ம சபைக்கே போகிறதுக்கு மனசு கூடும். யார் எதுவும் சொல்லிடுவாங்களோ, என்ன பண்ணிடுவாங்களோ வந்து மனசு வேதனையாக இருக்கும். இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கிரகங்கள்னால நடக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உயர்த்துறதும் கிரகங்கள் தான், தாழ்த்துறதும் கிரகங்கள் தான். அப்போ கிரகங்களை நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கறது கிரகங்கள் தான். அப்போ நமக்கு என்னென்ன இப்போ காலகட்டத்தில் வந்து நல்லா எல்லா கிரகங்கள் சாதகமாக இருக்குது. அதை மீறி நடக்கலைன்னாலும் நம்ம ஜாதகத்தை இந்த மாதிரி பார்த்து சார் எனக்கு என்னன்னு தெரியலன்னு பார்த்து அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம எப்படி என்ன பண்ணுனா நமக்கு அந்த மாதிரி ஒரு தடைகள் விலகும் அப்படிங்கிறத நம்ம அதை ஆக்டிவேஷன் பண்ணியே காமிச்சிருவோம். அது யாருக்கு அதுக்கு தடையாக இருக்குது, அவங்களுக்கா உங்களுக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பார்க்கும்போது நமக்கு அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். எப்பயுமே கிரகங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நமக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டே எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கிரகங்கள்லாம் சப்போர்ட்டாக இருக்குதா, சாதகமாக இருக்குதா. இப்போ நம்ம ஒரு திருமணம் பண்ணோம்னா குருபலம் வந்துருச்சான்னு கேட்குறோம்ல, அதே மாதிரி கிரகங்களுடைய சப்போர்ட் நமக்கு சாதகமாக இருக்குதா, இல்லை கிரக சப்போர்ட் இல்லைனாலும் அந்த கிரக சப்போர்ட்டை நம்ம எப்படி ஏற்படுத்த முடியும், அந்த கிரகங்கள்னால நமக்கு நன்மை எப்படி ஏற்படுத்த முடியும்னு நம்ம ஜாதக ரீதியாக பார்த்து அதை நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆக்டிவேஷன் கொடுக்கும்போது நமக்கு சக்ஸஸை கொடுக்கும். இது எதுக்காக சொல்லணும்னா, கிரகங்களில் வந்து நம்ம கிரகத்தை பற்றி பேச நமக்கு யோக பலன்கள் அதிகமாக போயிடும். ஏன்னா கிரகங்கள்னால தான் நமக்கு யோகமே வருது. அதனால தான் கிரகத்துக்கு ஒவ்வொரு திசை காலங்கள் வச்சுருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் தசை காலம் வச்சுருக்குன்னா இப்போ சுக்கிரனுக்கு 20 வருஷம் தசை வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து சுக்கிர புத்தி நடக்கலாம், இல்லை சுக்கிர தசை நடக்கலாம். இப்படி நடக்கும்போது உங்களுக்கு அந்த ரெக்ஸ்வரி லைஃப் அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனும் புதனும் நட்பு கிரகம். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகம். இந்த 3 கிரகமே மிதுன ராசிக்கு வந்து நட்பு கிரகங்கள் வந்து அது இந்த மாதிரி காலத்தில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற நேயர்கள் வந்து உங்களுக்கு இப்போ நம்ம ஜாதக ரீதியாக வந்து ஏதாவது தடைகள் இருக்குது சார், எனக்கு இன்னும் நிறைய வருஷம் நான் போராடிட்டேன், இன்னும் எனக்கு ஒரு கரெக்டான ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேது, என்னன்னு தெரியல அப்படின்னா என்னுடைய கீழே இருக்கிற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை ஆன்லைன் அனுப்பினாலும் சரி, சப்போஸ் நேரில் வந்தேனாலும் சரி, அதுக்கு உண்டான துல்லியமாக கணிச்சு அதுக்கு உண்டான ஆக்டிவேஷன் பண்ணும்போது உங்களுக்கு 100% 100% உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இப்போ குழந்தைன்னா குழந்தை கிடைக்கும், திருமணம்னா திருமணம் நடக்கும். எதனால அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்க முடியும். அப்படி பண்ணும்போது நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் கொடுக்கும். இதே மாதிரி தொடர்ந்து லைவில் பார்த்துக்கிட்டே வருங்க. நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகத்தை பற்றி நான் சொல்லிக்கிட்டே வருவேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.